ஒரு ஜெயில் வேர்ல்டுலயே ரொம்ப சேஃபான ஜெயில். அந்த ஜெயில்ல இருந்து யாரும் தப்பிச்சதே இல்ல. சுத்தியும் கோல்டு வாட்டர், ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி Z+ செக்யூரிட்டியோட இருக்கும். இந்த ஜெயில் பேர் தான் த ராக். ஒன் டைம் உள்ள போனா வெளிய வரவே முடியாது. ஆனா 1962ல அத 3 பேர் உடைச்சாங்க. ஃப்ராங்க் மோரிஸ், ஜான் ஆங்க்லின், அப்புறம் கிளாரிஸ் ஆங்க்லின்ட்டு. ஃப்ராங்க் மோரிஸ் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளு. அவன் நிறைய தடவை ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கான். அப்புறம் ஃப்ராங்க்லின் பிரதர்ஸும் அவங்களுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும். அது இல்லாம அவங்க ரொம்ப பிரேவாவும் இருப்பாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. அதாவது ஸ்பூனு, மெட்டல் ஸ்கிராப்லாம் வச்சு செவுத்த ஓட்ட போடணும்னு. அதுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளா ஒர்க் பண்ணாங்க. செவுத்த உடைச்சி அதுல சீக்கிரட்டா வேவ கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி போலீஸ ஏமாத்துறதுக்கு ஃபேக்கா ஒரு தலகாணி கண்டுபிடிச்சாங்க. அதாவது சோப்பு, பேப்பர்லாம் வச்சு ஒரு தலகாணி வச்சாங்க. ஏன்னா போலீஸுக்கு டவுட் வரக்கூடாது. அந்த தலகாணிய அவங்க தூங்குற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த சீக்ரெட் வேல ரெயின்கோட்ல ஸ்டிச் பண்ண போட்டு, அதே மாதிரி லைஃப் ஜாக்கெட்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. ஜூன் 11, 1962 அன்னைக்கு நைட்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா அந்த சீக்ரெட் வேல இருந்து ரூஃப் டாப் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவங்க அதுல இருந்து போட்டை கீழே போட்டிருக்காங்க. போட்டு அந்த கடல்ல குதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆளை அவங்கள காணோம். அடுத்த நாள் காலையில போலீஸ் போட்டு, ஹெலிகாப்டர் வச்செல்லாம் தேடி இருக்காங்க. ஆனா அவங்கள எங்க தேடியும் காணோம்.